வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொல்காப்பியன் என அழைக்கப்படுற இலக்குவனார் பற்றி இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம கிளாஸோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ மெம்பர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ரெண்டுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடனே நம்ம போடுற கிளாஸோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டெலிகிராமில் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவரோட பிறப்பு பார்த்தீங்கன்னா 10/3/1910 பிறந்திருக்காங்க. இவங்களோட இறப்பு பார்த்தீங்கன்னா 3/9/1973 காலமாயிருக்காங்க. இவரோட ஊர் பார்த்தீங்கன்னா வாய்மை மேடு. இது வந்து தஞ்சை திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலு தேவர் அண்ட் ரத்தினம் அம்மாள். ஸோ இலக்குவனார் பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலு தேவர், ரத்தின அம்மாள். ஓகேவா? ஸோ இலக்குவனார் அப்படிங்கிற பேர் வந்து இவருக்கு பிறக்கும்போது அவங்க பெற்றோர்கள் வைத்த பேரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இவங்க பெற்றோர் வைத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமணன். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சாமி சிதம்பரனார் அப்படிங்கிறவர் வந்து இவருக்கு லட்சுமணன் அப்படிங்கிற பேரை இலக்குவனார் அப்படிங்கிற மாதிரி மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ லட்சுமணன் அப்படிங்கிற பேரை மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமி சிதம்பரனார். ஓகேவா? ஸோ இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவரோட புனை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியன். ஸோ இவர் தொல்காப்பியத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு கேட்டால் இலக்குவனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னாவே எல்லாரும் ஜி போப் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வரலாம். ஸோ ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு ஜி போப் வைக்கவும் சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இலக்குவனார் அப்படிங்கிற மாதிரி கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவருக்கு சிறப்பு பெயர்கள் இன்னும் 2 வழங்கப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண செம்மல், செந்தமிழ் மாமணி. ஸோ இலக்கண செம்மல், செந்தமிழ் மாமணி அப்படிங்கிற மாதிரி சிறப்பு பேர்லாம் அழைக்கப்படுறாரு. இவரோட பணி என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியராக தான். அதுக்கடுத்து நூலாசிரியர், இதழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர். ஸோ இந்த 4 பணிகள்லையுமே இவர் வந்து வேலை செஞ்சுருக்காரு. அப்புறம் 1936 பார்த்தீங்கன்னா இவருக்கு தமிழ் வித்துவான் அப்படிங்கிற மாதிரி பட்டம் வழங்குறாங்க. ஸோ இவர் வந்து ஆசிரியராக பணியாற்றிய காலம் வந்து நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. 1936 1943 வரையும் இவர் வந்து பள்ளிகளில் தலைமை தமிழாசிரியராக பணிபுரிந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பல உயர்நிலை பள்ளிகளில் தலைமை தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். ஸோ எந்த வருடம்? 1936 to 1943 வருடங்கள் வரையும் இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணதை பார்த்தோம். 1936 1943 வரையும் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒர்க் பண்ணுறது. 1945 1965 வரையும் உங்களுக்கு கல்லூரியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அது என்னென்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்து கல்லூரி, விருதை செந்தில் குமார் நாடார் கல்லூரி, மதுரை தியாகராசர் கல்லூரி. ஸோ இந்த 3 கல்லூரியிலையும் தமிழ் துறை தலைவராக இவர் வந்து பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1967 to 1968 வரையும் மாநில கல்லூரியில் தலைமை தமிழ் பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1968 1970 வரையும் உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அவர் வந்து பணியாற்றின ஸ்கூல் மற்றும் காலேஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் தேடினீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இவரை பற்றி அந்தளவு டீட்டெயிலாக டேட்டாஸ் எதுவும் இல்லை. ஸோ கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாக வெளியிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுவும் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து அதர் சோர்ஸும் கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், தமிழ் பாதுகாப்பு கழகத்தை 1962 தொடங்குறாரு. ஸோ பாதுகாப்பு கழகம் அப்படிங்கிற மாதிரி 1962 இவர் வந்து தொடங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று மீண்டும் விடுதலை பெற்றார் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ நடைபெற்றதுன்னா 1965 நடைபெற்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இவரோட மாணவராக யார் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மு. கருணாநிதி. ஸோ கருணாநிதி அவர்கள் வந்து இலக்குவனார் அவர்களின் மாணவர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அவரோட முக்கியமான நூல்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, அமைச்சர் யார்,
எல்லோரும் இந்நாட்டு அரசர், தமிழ் கற்பிற்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், இலக்கியம் கூறும் தமிழ் வாழ்வியல், கரும வீரர் காமராஜர். ஓகே, இந்த நூல்கள்லாம் இவர் இயற்றிய நூல்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து தொகுத்து ஒரு நூலாக வெளியிடுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை போர். ஸோ இதுதான் இவரை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.